ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருத்வி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி போன வருஷத்தோட ப்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தன்விகா பர்த்டே ப்ளாக் தான். ஏன்னா இவ்வளோ டிலே நான் அப்பயே போடலான்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அதனால இந்த வருஷம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தன்விகா பிறந்தது வந்து August 8, 2019 பிறந்தா. எங்கள் வீட்டு கடைக்குட்டி இவன் அம்மம்மாவோட செல்ல பேத்தி, அதுதான் சொல்லலாம். வீட்டோட கடைக்குட்டி செல்ல பேத்தி. எல்லாருக்கும் அவங்க பெரியம்மாங்களுக்கும் சரி, அதே மாதிரி வீட்டு பசங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தன்விகா செல்லம். அவங்க அண்ணனுக்கு மெயின் செல்லம் எங்கள் அக்கா பையனுக்கு. அம்மம்மா தீர்க்க ஆயுசாயிரு, ஆயுள் ஆரோக்கியத்தோடு சகல வித ஐஸ்வர்யத்தோடு இருமான்னு வாழ்த்தின்னு இருக்காங்க. சாயங்காலமாக கேக் கட்டிங் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் நாங்கள் பண்ணுவோம், ரொம்ப கிராண்டாக இல்லை. அவளுக்கு சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்ருக்கேன். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸ், பக்கத்தில் இருக்கவங்கள எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். பர்த்டே கேர்ள் டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் கூட கொஞ்சம் டான்ஸ் ஆடின்னு இருந்தோம். நானும் எங்கள் அக்கா பொண்ணெல்லாம் டான்ஸ் ஆடின்னு இருந்தோம். இப்படி தான் எங்களுக்கு வருஷம் யாருக்கு பர்த்டே இருந்தாலும் கேக் வெட்டுவோம். ஆனால் எங்கள் ஃபேமிலிக்குள்ளவே நாங்கள் பார்ட்டி மாதிரி பண்ணிப்போம். அந்த டே ஆனது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போகும். நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில். 2 பேரும் எப்படிக்கா திரும்புங்க. பேக்ரவுண்ட் சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அவளுக்கு டேபிள் அரேஞ்ச்மெண்ட் சிம்பிளாக பண்ணியிருந்தோம். எக்லெஸ் கேக்கு, ஏன்னா அவள் ஆடி மாதத்தில் பிறந்தது. இதுக்கப்புறம் லக்ஷ்மி பண்டிகை வரும்னு எப்போவுமே எக்லெஸ் கேக் தான் மேடமுக்கு. எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கின்னு இருந்தோம். நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பொண்ணு பெரியவ வந்து நான் கிஃப்ட்டு தரேன்னு கிஃப்ட் கொடுத்துன்னு வந்தால். கேக் கட் பண்ணும்போது கிஃப்ட் கொடுக்க முடியாது இல்லை, அதுக்கு முன்னாடி கிஃப்ட்டு கொடுத்துட்டு இது பண்ணின்னு இருந்தோம். எங்கள் அக்கா 2வது பொண்ணு இவன். எங்கள் அக்கா பொண்ணு வந்து அவளுக்கு ஒரு புது விஷயம் கற்றுக் கொடுத்தா. யாரே பர்த்டே இருந்தாலும் லெட்டர் எழுதி, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பெரிய கிஃப்ட் விட நம்ம கையால் லெட்டர் எழுதுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அக்காட்ட வந்து இந்த புது விஷயம் இந்த வருஷத்துலேருந்து கற்றுன்னு இருக்கா. இப்போ அவள் எல்லார் பர்த்டேக்கும் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி லெட்டர் எழுதுறா. தன்விகா அவளே எழுதி படித்து காட்டுறா. இந்த லெட்டருக்கான அர்த்தம் இந்த வயசில் புரியாது, ஆனால் அவள் ஃப்யூச்சரில் நினச்சி பார்க்கும்போது குட் மெமரியாக இருக்கும். உங்கள் அக்கா கற்றுக் கொடுத்துருந்து. My dear sister, I hope you have a wonderful birthday and that the year ahead is full of joy, excitement of adventure. தேங்க்யூ சொல்லு அக்காவுக்கு. Thank you. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. இங்கே யாரெல்லாம் அப்பா அம்மா விட பெரியம்மா செல்லம் ஜாஸ்தி இருக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அம்மா வேணுமா பெரியம்மா வேணுமான்னு என் பொண்ணு ஃபஸ்ட்டு அம்மா பெரியம்மாவை தான் சூஸ் பண்ணுவாள். அம்மா செகண்டு. அவ்வளோ செல்லம் பெரியம்மா மேலே, அது சொல்லவே முடியாது வார்த்தையால். அவ்வளோ செல்லம். பெரியம்மா ஒரு வார்த்தை சொன்னால் ஓகே. நம்மளுக்கு அப்போ கொடுப்பீங்க. ஏய், அவன் ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்தான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, தனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். தன்விகா ஹாப்பி பர்த்டே தன்விகா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Tanvika. Happy birthday to you, Tanvika. Happy birthday to you. அங்க பார்த்தா கோணில பாக்கறியா? கேக்க பார்த்தா எப்படியா? இங்க பாரு. அம்மா குட்டு கொஞ்சமா எடுத்துக்கோ. கொஞ்சம் எடுத்துக்கோ போதும். ஆமா குட்டு. நீ சக்தி முடியல.
சரி உங்க ஃப்ரெண்ட் அப்படியே அவனுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ஓட்டு. ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கொடு. அங்க பாரு அங்க பாரு. சச்சா அங்க அப்படியே மௌலி அக்காக்கு ஊட்டி. மௌலி அக்காக்கு கொடுத்து. நீ பாரு. அப்படியே இருக்கு. அப்படிங்க புடிச்சு. அம்மா கூட்டு பண்ணி இந்த மாதிரி. சூப்பர். தில குடிக்கும்போது கட் பண்ணி ஆகிட்ட பிறகு ஒருத்தர் வந்தாங்க, பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸு, அப்புறம் தன்விகா கூட படிக்கிற ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. இன்னும் வருஷம் தன்விகா பர்த்டே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, நெய்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. திலக் இவன் வந்து அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவன் இருந்துட்டா போதும், நல்லா ஆட்டாடுவா. நீங்களே பார்க்கலாம், நெய்பர்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க ஒருத்தரா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க, கேக் கட் பண்ணி ஆகிட்ட பிறகு தான் வந்தாங்க. மேடமோட டான்ஸ் பாருங்கள் எப்படி ஆடினாக்கா. இப்படி தான் எங்களோட டே போகும். ஒரு பெரியமா முதல்ல பத்தியா பொண்ணு கூட்ட மாட்டேன்றாங்க. இந்தம்மா எனக்குமா இவங்க. அப்புறம் அவள் வந்து அப்பயும் அவங்க அம்மம்மா கூட்டில் இப்போ ஊட்டின்னு இருக்கா கேக்கு. அதுக்கப்புறம் 8 o'clock அப்படியே அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க அவங்க பேரண்ட்ஸோட. ரொம்ப ஹாப்பியாக இருந்தா, நீங்களே பார்க்கலாம். ஹாப்பி பர்த்டே டிடி. ஹாப்பி பர்த்டே. ஓகே थैंक यू சொல்ல. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ఇక్కడ ನೋಡಿ. இங்கே பாரு. ஹாப்பி பர்த்டே தன்விகா. ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಸಾನು. ಸ್ಮೈಲ್. ಜಸ್ಟ್ ನೋಡ. ಈಗಾದ್ರೂ ಹೇಳ್ಸೋಕೆ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತಡೇ ಹೇಳು. ನಿನ್ನ ವಾಯ್ಸ್ ಕೇಳಲ್ಲ, ಜೋರಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ. ಅವನು ಹೇಳ್ದ ಸದ್ಯ ಇಲ್ಲಿ ನೋಡು. ಅಲ್ಲೂ ಸೈಲೆಂಟ್, ಅವಂದ ಸೈಲೆಂಟ್. ಹ್ಯಾಪಿ ಬರ್ಡೇ ಇದು. அவன் கையில் கொடு. போன வருஷம் இந்த மாதிரி தான் அவளோட பர்த்டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.